ஹாய், இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீர்க்கங்காயில் வந்து ஆக்சுவலாக சாம்பார் கூட்டு எல்லாமே வந்து பண்ணலாம். பட் பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்துட்டோன்னா இட்லி இல்லை தோசை கூட வந்து வச்சு சாப்பிட்ருவாங்க ஈஸியாக. சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெயை சேர்த்து வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கூடவே வந்து 4 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த பருப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்து மாறணும். அது வரைக்கும் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் கட் பண்ணி வச்சிருக்க பீர்க்கங்காயை வந்து சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து ஒரு ஜல்லி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் இதை வந்து இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து துருவியும் போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்து வதக்கினதும் இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அரைச்சிட்டு கடைசியாக வந்து தாளிக்க வேண்டியதான். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு, மிளகாய் இதெல்லாம் வந்து எண்ணெயில் சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி பச்சை பயிறு தோசை பண்ணியிருக்கேன். அது கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.